மார்க்கெட் ஓப்பன் ஆனோட ஆசையில என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகி கஷ்டத்துல இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்முடைய நிஃப்டி 3 லாஜிக் இருக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க, லைஃப்ல சக்சஸ் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மார்க்கெட்டு நம்ம சொன்னபடி தான் காலையில் வந்து அவன் வந்து ஓப்பன் ஆகிட்டான். ஓப்பன் ஆகிட்டோடனே அவனோட 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம வந்து ஓப்பன் லோ ஐ க்ளோஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். யார் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் லோ உடைக்கிறானோ அவனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், இவனுடைய 5 மினிட்ஸ் கேண்டில் ஐயை வந்து பாருங்கள் 126. இவன் எப்போ உடைக்கிறான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்த உடைக்கும் போது நம்மளுடைய கால் ஆப்போசிட் வந்து அவனுடைய லோ உடைச்சிருக்கணும். அதை வாங்க நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், அவனுடைய காலோட லோ வந்து எப்போ உடைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 9:30 உடைக்கிறான். காலோடைய லோ வந்து 9 உடைக்கிறான். ஆனால் அவன் கிளியர் கட்டாக உடைக்கலை. அவன் கிளியர் கட்டாக உடைக்காத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட்டு சைடில் 9:30 அங்கே வந்து உடைக்கும்போது இங்கே வந்து போயிடுங்க. அவனுக்கு 9:30 இங்கே உடைக்கும்போது இங்கே பாருங்கள், அவனுக்கு பக்கத்துலேயே நியர்பையாக ஐ இருக்குது. அதனால் நியர்பை ஐ இருக்கிறதுனால செல்லர் வந்து அவனை பீட் பண்ண விடலை. அதனால் ஃபுல் பேக் அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ நேரம் சஸ்டைன் ஆகிருக்கு பாருங்கள். கரெக்டாக கிளியர் கட்டாக பாருங்கள், கிளியர் கட்டாக வந்து 10:15க்கு கிளியர் கட்டான அவனுடைய மூமெண்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம வந்து காலில் பார்க்கணும். அந்த இடத்துல 10:15க்கு பாருங்கள், அந்த இடத்துல காலில் பாருங்கள். பத்து 15க்கெலாம் பாருங்கள் ஃபுல்லாமே அவன் மூமெண்ட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு வந்து 9:30க்கே நம்மளுடைய அவனோட 9:50 கேண்டிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு கால் சைடு தான், புட்டு சைடு தான் மொமெண்டம் இருக்க போகுதுன்னு. ஆனால் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எப்போ ஆச்சுன்னா நம்மளுக்கு 10:15 தான். ஏன் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து டிலே ஆச்சுன்னா, இவனுடைய புட்டோடைய ஹைக்கு மேலே அவன் ஏன் அந்த கன்ஃபர்மேஷன் டிலே ஆச்சுன்னா, இந்த இடத்துல அந்த இந்த இடத்துல வந்து ஐ வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த ஐயை வந்து சஸ்டெயின் பண்ணுறது, ஐக்கு மேலே போய் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு முடியாமல் செல்லர் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்தாங்க. இப்போ சரி, இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போயுமே ஒரு லாஜிக் சொல்லியிருப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஹையில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்மளுடைய 90% வந்து வின் பண்ணுறதுக்கான என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லோ தான். ஆனால் லோ வரதுக்கு பாசிபிள் இல்லை. அப்போ அவனோட 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்டில் நம்ம என்ட்ரி எடுத்ததுன்னா, இங்கே பாருங்கள், அவனோட என்ட்ரி எடுத்ததுன்னா 115 என்ட்ரி எடுத்ததுன்னா நம்மளுக்கு 168 50 பாயிண்ட் இதுலேருந்து புக் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், இது முடிஞ்சிச்சிங்களா? இதுவே கால் ஃபுல் பேக் என்ட்ரியும் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவனுடைய இப்போ பாருங்கள், கால் சைடு பாருங்கள், ஃபுல் பேக் என்ட்ரி பாருங்கள். அவனுடைய லாஸ்ட் லோவில் இருந்து அவன் முன்ன வந்து அவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் லோ உடச்சி அவன் மேலே போடும்போது கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். இங்கே அதேமாதிரி கன்ஃபார்ம் ஆச்சுங்களா? ஏன் இங்கே வந்து ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலைன்னா, எப்பவுமே டுடே ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் டுடே ஐக்கு மேலே யார் சஸ்டே பண்ணுவது தான் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு. ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாத காரணம் அவன் இந்த டுடே ஓப்பனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே டுடே ஐக்கு மேலே சஸ்டெயின் பண்ணல. அதனால் ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. இப்போ வந்து ரெண்டு பேருமே மார்க்கெட் சைடில் இருக்காங்க. அந்த சைடு வேஸான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் பாருங்கள் கைஸ், நம்ம மார்னிங்கே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு தான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், காலையில் வந்து புட்டு சைடு மொமெண்டம் ஆனான். ஆனால் அவனோட ஐ தாண்டறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள், கால் சைடு மொமெண்டம் ஆனான். இப்போ பாருங்கள், மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. இந்த மார்க்கெட்டு சைட்வேஸில் இருக்கிறது வந்து நீங்களே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு இருக்கும்போது மார்க்கெட் சைட்வேஸ்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இப்போ லைவ் மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. சரி, பார்க்கலாம் கைஸ். ட்ரெண்டு ரிவர்சல் ஆச்சு. ஆனால் ட்ரெண்டு ரிவர்சல் ஆனாலும் அவனுடைய ட்ரெண்டு மார்க்கெட்டை கொண்டுட்டு வர முடியல. ட்ரெண்டு மார்க்கெட்டை ஏன் கொண்டுட்டு வர முடியலன்னா, அவனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்ட போகல, டுடே ஐயை வந்து தாண்டலை. அதனால் அவனோட ட்ரெண்டு வந்து கண்டினியூ பண்ண முடியல. எப்போவுமே இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அவன் தாண்டி அவனோட டுடே ஐயை தாண்டணும், டுடே ஓப்பனை தாண்டணும். அப்படி ஓப்பனை தாண்டினா மட்டும்தான் அவனோட ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் ட்ரெண்டு ரிவர்சல் ஆனது புட்டுலேருந்து காலுக்கு மாறின பாயிண்ட் வந்து சொன்னோம். அது வந்து ட்ரெண்டு ரிவர்சல். ஏன்னா எப்போ வந்து ஆயிருக்கான ட்ரெண்டு ரிவர்சல் வந்து 5 மினிட்ஸ் கண்ட லோக்குள்ளே வந்தோடனே ட்ரெண்டு ரிவர்சல் ஆயிருக்கு. ஆனால் கன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்கல. இதுலேயே நம்மளுக்கு தெரியுது நம்மளுடைய லாஜிக் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுலேயே தெரியுது பாருங்கள். நம்ம வந்து புட்டுக்கு பார்ப்போம். இந்த ட்ரெண்டு ரிவர்சலில் புட்டு என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஏன் அந்த இடத்த அவன் வந்து அவனுடைய ஓப்பனை தாண்டலை, ப்ரீவியஸ் க்ளோஸ் தாண்டலை? ஏன்னா இவன் பாருங்கள், இவனுடைய ப்ரீவியஸ் ஓப்பனு கீழே போயிட்டான். ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே போகலை. அதனால தான் அவன் வந்து அவனோட ஓப்பனை தாண்டலை, அவன் ப்ரீவியஸ் க்ளோஸையும் தாண்டலை. இதில் தான் லாஜிக் படி தாங்க ஒர்க் ஆகுது. இந்த லாஜிக்கை தெரியும்னா நம்ம நிஃப்டி லாஜிக் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுப்பீங்க. நம்மளோட சேனல் லாஜிக் தாங்க, மார்க்கெட்டோடைய லாஜிக் தான் நான் சொல்லிக் கொடுக்கும். வேறு எதுவுமே சொல்லிக் கொடுக்காது. லாஜிக் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா வச்சிங்க, அந்த மார்க்கெட்டோடைய அல்காரிதம் என்னன்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா வச்சிங்களேன், நம்ம சூப்பராக வந்து ட்ரேடிங் பண்ணலாங்க. சரிங்க, மீண்டும் நாளை சந்திக்கலாங்க.